ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ரவிக்குமார், வயசு 46, பாண்டிச்சேரி. அவர் இங்க வரும்பொழுது ஸ்ட்ரெயிட்டா அவரால் நடந்து வர முடியல, சாஞ்சுதான் நடந்து வந்தாரு. கம்ப்ளீட்டா ரொம்ப சாஞ்சுதான் நடந்து வந்தாரு. உண்மையை சொல்லணும்னா ஒரு சப்போர்ட் ஏதாவது கிடைக்குமான்னு கையை தேடிட்டு இருக்கிற அளவுக்கு சாஞ்சுதான் நடந்து வந்தார். வித் சப்போர்ட் நடந்தா நல்லா இருக்குன்ற அளவுக்கு சாஞ்சு நடந்து வந்தாரு. காரணம் என்னன்னா, அவருக்கு L5S1ல டிஸ்க் நல்லாவே பிதுங்கி வெளியில ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் வெறும் 3.9 மில்லிமீட்டர் தான் இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, வெறும் 3.9 மில்லிமீட்டர் தான் இருந்தது. அதே மாதிரி L4 L5 லெவலும் 7 மில்லிமீட்டர் தான் இருந்தது. 7 மில்லிமீட்டருக்கே பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிவியரா இருக்கும். 3.9 மில்லிமீட்டர் தான் இருந்தது, சிவியரா இருந்தது. அவரால் நிமிர்ந்து நிக்கவே முடியாது, கம்ப்ளீட்டா சாஞ்சுதான் இருந்தாரு. அவர் வரும்பொழுது இருந்த வீடியோ பார்த்தோம்னா, எப்படி இந்த மனுஷன் திருப்பி நேரம் நடக்க போறாருன்னு நமக்கே பாவமா இருக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க சேர்ந்தாரு. ஒரு வாரத்துல அவரை நேராக்கி கொடுத்துட்டோம். இப்ப நேரம் நிக்கிறாரு, நேரம் நடக்கிறாரு. பெயின் எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஆபரேஷன்ல இருந்து 100% தப்பிச்சிட்டோன்ற நம்பிக்கை அவருக்கே வந்துருச்சு. அந்த அளவுக்கு நல்லாவே சரியாயிட்டாரு. இதுக்கு அவருக்கு நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி புரோட்டோகால்ஸ் மூலமா கம்ப்ளீட்டா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இங்க நார்மலா ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவோம்னா, உங்களோட MRI ரிப்போர்ட்டை வச்சோ இல்லைன்னா உங்களோட எக்ஸ்ரே வச்சோ மட்டும் நாங்க முடிவு பண்ண மாட்டோம். உங்களை பிசிக்கலா அசஸ் பண்ணுவோம், உங்களை தொட்டு பார்த்து அசஸ் பண்ணுவோம். இப்ப MRIல உங்களுக்கு L5S1 லெவல்ல பாதிப்பு இருக்குன்னா, அந்த L5S1 இருக்கிற பாதிப்புனாலதான் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கான்றத பேஷண்ட் அசஸ் பண்ணி பார்ப்போம். அசஸ் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் இவரை கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இவருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு எலக்ட்ரோதெரபி, மேனுவல் தெரப்பி பிளஸ் ரோபோஸ்பைன், இவருக்கு கிட்டத்தட்ட 9 சிட்டிங்ஸ் நாங்க ரோபோஸ்பைன் டீகம்ப்ரஷன் தெரப்பி கொடுத்துருக்கோம். இத்தனை தடவை கொடுத்ததுனாலதான் அவர் நேரா இருக்காரு. இப்போ முன்னாடிலாம் இந்த 3.9 மில்லிமீட்டர் தான் இருக்கு, இல்ல 7 மில்லிமீட்டர் தான் இருக்குன்னா கண்டிப்பா ஆபரேஷன் தான் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய ஸ்டடிஸ் வந்துருச்சு, அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் அவ்வளவு வந்துருச்சு. இன்னைக்கு ஆபரேஷன் இல்லாம ஸ்பைனை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப், நாங்க அவ்வளவு பேப்பர்ஸ் வச்சிருக்கோம். சில பேர் கேட்பாங்க, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவு பேப்பர்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல தான் இன்னைக்கு தான் இந்த ரோபோஸ்பைன், இந்த ரோபோட்டிக் டீகம்ப்ரஷன் தெரபி எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஃபாரின்ல முன்னாடியே வந்துருச்சு. அதை இப்ப நம்ம ஊர்ல இப்ப நாங்களே ஒரு வருஷமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1 இயர்ல நாங்க இப்ப 2வது மிஷின் வேற வாங்கிட்டோம். ஏன்னா அவ்வளவு சக்சஸ் ரேட் கொடுக்குது பேஷண்ட்டுக்கு. எங்களால பேஷண்ட் வெயிட் பண்ண வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப நாங்க செகண்ட் மிஷின் வாங்கிருக்கோம்னா பாத்துக்கங்க. இந்த அளவுக்கு அவர் சரியானதுக்கு அந்த ரோபோஸ்பைன் மிஷினும் ஒரு காரணம். 100% இப்ப அவர் நல்லாவே ஆபரேஷன் தப்பிச்சிட்டாரு. அவரோட ரிவ்யூ வருது பாருங்க, அவர் ரிப்போர்ட்டிங் காமிக்கிறேன் நான். எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, இப்ப எந்த அளவுக்கு தப்பிச்சிருக்காரு உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. ரவிக்குமார் சாரோட MRI ரிப்போர்ட், MRI லம்போசாக்ரல் ஸ்பைன். இது இப்பதான் February மாசம் தான் எடுத்திருக்காங்க. இங்க வர்றதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருந்தாரு. இதெல்லாம் அவரோட ப்ராப்ளம்ஸ். L3 L4 லெவல்ல அவருக்கு டிஸ்க் ஆனலர் ஃபிஷர் இருந்தது, டிஸ்க் பல்ஜ் இருந்தது, கொஞ்சம் இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்போட பாதையை அழுத்திக்கிட்டு இருந்தது. மெயினா L4 L5 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்தது, ஆனலர் ஃபிஷர் இருந்தது, பிளஸ் இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் வெறும் 7 mm தான் இருந்தது. இதுதான் பாத்துங்க, ஏன்னா மினிமம் ஸ்பைனல் கெனாலோட mm 10 mm இருக்கணும், 7 mm தான் இருந்தது. ஸ்பைனல் கெனால்னா என்ன அப்படின்றத நான் அந்த பிக்சர் காமிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். L5S1 தான் ரொம்ப சிவியரா இருந்தது. அது உங்களுக்கு சிவியரா டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி, அது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு எக்ஸ்ட்ரூஷன் மாதிரி தான் இருந்தது. டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி கீழே இறங்கி இருந்தது. S1 நர்வ் ரூட் அது கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி சிவியரா ப்ராப்ளம் கொடுத்திருந்தது. ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் வெறும் 3.9 mm அவ்வளவுதான் இருந்தது. அவரால் நடக்கவே முடியாம அவரு நைட்டு தான் வந்தாரு, ஒரு மிட் நைட்ல வந்தாரு. வரும்பொழுது சுத்தமா அவரால் நடக்க முடியல. அவரு கார்ல இறங்கி நடந்து வரும்போது பார்த்தோம்னா நம்ம காம்பவுண்ட் சுவரை பிடிச்சு நின்னுட்டாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்தாரு. சிவியர் பெயினோட நடக்கவே முடியாம வந்தவர் நல்லா சரியாய் நடந்து போனது எங்களுக்கே அவ்வளவு ஹாப்பி. இதுதான் அவருடைய MRI ஃபில்ம். இப்பதான் உங்க ஸ்பைனல் கெனால்னா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நானு. இது பிரெயின். இந்த பிரெயின்ல இருந்து இந்த மாதிரி வருது இல்ல, இதுதான் ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கெனால்னு சொல்றோம். இதன் மூலமா தான் மூளையில இருந்து வர்ற எல்லா நரம்போட செயல்பாடுகளும், அதாவது எல்லா நரம்பு மண்டலமும் இந்த வழியா தான் நம்ம இறங்கி வந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் இறங்கி வருது. எப்படி மூளையை பாதுகாக்கிறதுக்கு மண்டை ஓடு இருக்கோ, அது மாதிரிதான் இந்த ஸ்பைனல் கார்டை பாதுகாக்கிறதுக்கு தான் கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் 33 எலும்பு வரிசையா இருக்கு. இப்போ இவருக்கு மெயினா எங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, L3 L4 லேசா இருந்தது, L4 L5 அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. L5S1 எந்த அளவுக்கு போயிருச்சுன்னு பாருங்க, சுத்தமாவே பிதுங்கி வெளியில வந்துருச்சு. இந்த அளவுக்கு மோசமா இருந்ததுனாலதான் எங்க போனாலும் அவர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, அவரால் நிக்கவோ நடக்கவே முடியாம முதுகே வளைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு மோசமாயிட்டாரு. நான் கூட இவருக்கு ஸ்பைன்ல வேற டிஃபார்மிட்டி எதுவும் இருக்கா, ஸ்கோலியோசிஸ் இருக்கான்னு எக்ஸ்ரே எல்லாம் ஃபுல் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தேன் நான். பட் அதெல்லாம் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம். இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இப்போ எதுக்காக இந்த பிக்சரை காமிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, சில பேர் நமக்கு டிஸ்க் இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருச்சு, ப்ரொட்ரூஷன் ஆயிருச்சு, அப்ப நம்ம உடனே ஆபரேஷன் பண்ணிடுறோம் பயந்து ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. தயவு செய்து நீங்க ஆபரேஷன் முடிவெடுத்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாமான்னு. அதுக்கு அடுத்து முடிவு பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்தவரை நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோபோஸ்பைன் ட்ரீட்மெண்ட் மூலமாவும், மேனுவல் தெரப்பி, எலக்ட்ரோதெரப்பி, அதாவது கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட், காலையில இருந்து நைட் வரைக்கும் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் 8 நாள் இருந்தாரு. இந்த அளவுக்கு மோசமா வந்தவர் நார்மலா நடந்து போயிட்டாரு. நல்லா பாருங்க, இவ்வளவு மோசமா இருந்தது.
வந்தது. இதோட எக்ஸ்ரே எந்த அளவுக்கு அவருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க, L5S1 எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நான் ஃபுல் ஸ்பைன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், முதுகு வளைஞ்சிருக்கா எப்படி இருக்குன்னு. ஆமா, கொஞ்சம் லேசா வந்து அவருக்கு வந்து ஒரு பெண்ட் இருந்தது, அந்த அன்னைக்கு எடுத்தது. அடுத்து போறப்ப ஃபுல்லாவே நார்மல் ஆயிட்டாரு. L4 L5 L5S1 எந்த அளவுக்கு வந்து டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க. சர்விக்கல் எக்ஸ்ரே கழுத்து வலியும் இருந்தது, கழுத்து வலிக்குமே வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஃபுல்லாவே அதை சரி பண்ணியாச்சு. இப்போ தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ரவிக்குமார். நான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு 6-7 வருஷமாவே அப்பப்போ வருஷம் எனக்கு வந்து பேக் பெயின், கால் ரைட் சைடு ஃபுல்லா பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அது கடந்த 4 மாசமா என்னால ரொம்ப முடியாம ரொம்ப வழியில துடிச்சேன். அப்புறம் சாரோட ரிவ்யூ பார்த்துட்டு இங்க வந்து சார் ஃபோன் பண்ணி கேட்டேன், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. வந்து பார்த்தேன், இங்க எல்லாம் என்னோட ரிப்போர்ட், என்னோட ஸ்கேன்லாம் கூட காமிச்சதுக்கு எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிடலாம் சார் அப்படின்னாங்க. நான் வெளியில போய் கேட்டதுக்கு எனக்கு ஆபரேஷன் தான் பண்ணிட்டாங்க 2 பேர். அதனால தான் பயந்து சார்ட்ட வந்தேன். சார் எனக்கு நம்பிக்கையா கொடுத்தாங்க. இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணல 50% மேல நல்லா ரெக்கவர் ஆயிட்டேன். ஒரு வாரத்திலேயே 50% தாண்டிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் எனக்கு 100% கியூர் ஆயிடும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் எதிர்பார்த்ததோட அதிகமா வந்து பிசியோதெரபி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சார் வச்சு நான் எங்கேயுமே தமிழ்நாட்டில் பார்த்ததே இல்லை. நான் கும்பகோணம், தஞ்சாவூர் எங்கேயுமே போயிருக்கேன், ஏதோ ஒரு 5-6 இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துருப்பேன். ஆனா இங்க வந்து இப்படிலாம் இருக்கான்னு ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு சார் ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணி ரொம்ப சிறப்பா மருத்துவம் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே வந்து சர்வீஸ் பண்றதும் சரி, அனைத்தும் சிறப்பா இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட ரொம்ப வணங்கிக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்க வரும்போது எப்படி நடந்தீங்க, இப்போ எப்படி நடக்கிறீங்க சார்? வரும்போது வந்து ரொம்ப ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு தான் சார் ஃபுல் வெயிட்டிங் கொடுத்து நடந்தேன். ஃபுல் வெயிட் லெஃப்ட் சைடு தான். 3 வந்து என்னோட ஃபுல் இடுப்பே வளைஞ்சே இருந்துச்சு. இப்போ இங்க வந்து 2 நாள்ல என் இடுப்பு நிறுத்திட்டாங்க சார். இப்போ நேரா நடக்கிறீங்க? இப்போ நல்லா நேரா நடக்கிறேன். இப்போ நல்லா நேரா இருக்கு, எல்லாமே வலியும் நல்லா குறைஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வரும்போது சாஞ்சி இருந்தது, இப்போ நல்லா நேரம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ரொம்ப தெளிவாயிடுச்சு. இப்போ ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சோம் நம்பிக்கை வந்துச்சு, அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. ஆபரேஷன் 100% தப்பிச்சேன் சார். 100% தப்பிச்சிட்டேன். நல்லா நம்பிக்கை வந்துட்டு. அதுதான் எனக்கு வலி குறைஞ்சிருக்கு, நேரம் நடக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே சந்தோஷம் சார். அதுவே தப்பிச்சிட்டேன், அதுவே பெரிய சந்தோஷம். அதனால தான் ரொம்ப வணங்கிக்கிறேன். நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.